ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 136வது ശ്ലോകം. 6 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. இந்த உலகத்தோடு பாதுகாப்புக்காயிட்டு ദൃഢமான ഒരു ഉറുതി എടുത്തവളാക്കും ദേവി. അസുരർകളെ അടക്കറവളാക്കും. സർവ ഉലകങ്ങളെയും ദേവി തന്നോട് കൺട്രോളിൽ വെച്ചിട്ടുണ്ടാ. அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம், டாப் மோஸ்ட் புருஷார்த்தமாக இருக்கிற மோட்சார்த்தம், இப்படி இருக்கிற எல்லா புருஷார்த்தங்களும் கொடுக்கிறவளாக்கும் தேவி. சவிதாவோடு பத்னியாக்கும். நித்திய சைதன்ய ஆனந்த ரூபிணியும் தேவிதான். இப்படி எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். இதுல இருக்கிற 6 நாமங்கள் ஏதெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துண்டு அர்த்தங்களுக்குள்ள போகலாம். தீட்சிதா ഒറ്റ പദം தான் ഉള്ളത്. दैत्य ശമനി 2 പദമാക്കും അതിൽ இருக்கு. സർവലോക വശങ്കരി, സർവലോക വശങ്കരി, സർവ അർത്ഥധാത്രി, സർവാർത്ഥധാത്രി, സാവിത്രി, സച്ചിത് ആനന്ദ രൂപിണി, സച്ചിദാനന്ദ രൂപിണി, സച്ചിത് ആനന്ദ രൂപിണി. அதை கூட்டி சொலர்த்தியாக்கும். സച്ചിദാനന്ദ രൂപിണി, സച്ചിദാനന്ദ രൂപിണി. ദീക്ഷിതാ ദൈത്യശമനി സർവലോകവശങ്കരി, സർവാർത്ഥദാത്രി, സാവിത്രി, സച്ചിദാനന്ദരൂപിണി. 695வது നാമം 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. ദീക്ഷിത. உலக குருவாயிருக்கிற பரமசிவன் கிட்டேந்து மந்திர தீட்சை സ്വീകരിച്ചവളാക്കും അംബികை. அம்பிகைக்கு குருவான பரமசிவன் மந்திரங்களை உபதேசம் பண்றார். இந்த உலகத்தோடு பாதுகாப்பும் இந்த உலகத்தை അനുഗ്രഹിக்கிறது அப்படிங்கிற விஷயവും ദൃഢവ്രതമായിട്ട് എടുത്തവൾ அப்படிங்கிற அர்த்தத்திலையும் தீட்சை സ്വീകരിച്ചവൾ அப்படிங்கிற அர்த்தமாக்குனது. அப்படியும் தீட்சிதா அப்படின்னு நாமத்துக்கு அர்த்தம். தீட்சையோடு கூடி இருக்கிறவளாக்கும் தீட்சிதை. தீட்சா அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு லட்சியத்துக்காயிட்டு உறுதியோடு கூடிட்டு ഒരു குறிப்பிட்ட காலம் വിധിപടി ധർമ്മ അനുഷ്ഠാനങ്ങളോട് കൂടിയിട്ട് വ്രതം അനുഷ്ഠിക്കൽ. ദീക്ഷിതயான ദേവി പ്രപഞ്ചത്തെ മുഴുവൻ നന്നാ പരിപാലിക്കണം அப்படிங்கிற ദൃഢവ്രതം എടുത്തവളാക്കും. ദീക്ഷിതயான ദേവി அப்படிയൊരു ദൃഢവ്രതം എടുത്തവളാക്കും. ദേവിയോട് കണവരാന പരമശിവനിലേന്താക്കും മന്ത്രദീക്ഷை ദേവി സ്വീകരിച്ചിരുക. பக்தர்களோடு பாபங்களை இல்லாம பண்ணி மோட்சம் கொடுக்கறதுனால தேவிய
தீட்சிதா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. അറുന്നൂറ്റി 96ാவது നാമം, അഞ്ചക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം ദൈത്യശമനി. അസുരர்களோடு கொட்டத்தை அடக்கிறவள், அசுரர்களோடு அகங்காரத்தை இல்லாம பண்றவள். அதனால தேவிய தைத்திய சமனி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். கஷ்யப பிரஜாபதியோடு மனைவியாக்கும் திதி தேவி, திதி தேவியோடு குழந்தைகளாக்கும் தைத்தியர்கள், അസുരர்களാക്കും അവ. കശ്യപ പ്രജാപതിയോട് ഇന്നൊരു മനവിയോട് പേരാക്കും അതിഥി ദേവി, അതിഥി ദേവിയോട് കുഴന്തകളാക്കും ദേവർകൾ, അതിഥേയர்கள் அப்படின்னு അവൾക്ക് പേര്. ഒരപ്പാവും രണ്ട് അമ്മാക്കളും. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கூட்டிட்டு கஷ்யப பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு அப்பா, திதி அப்படிங்கிற அசுரர்களோடு அம்மை, அதிதி அப்படிங்கிற தேவர்களோடு அம்மை. பிரம்மாவையும் பரமசிவனையும் தபசு பண்ணி வரசித்தி கிடைச்சிட்டு அசுரர்கள் தேவர்களை துரோகிக்கிறார். எல்லா அசுரர்களும் துஷ்டர்கள் கிடையாது. ஹிரண்யகசிபு அப்படிங்கிற அசுரனோடு புத்திரன் பிரகலாதன் அசுர வம்சத்துல ஜனிச்சாலும் விஷ்ணு பக்தனாயிருந்தார். മഹാബലി ചക്രവർത്തി അസുര ചക്രവർത്തിയാക്കും, ആനാ നല്ലവരാക്കും. அசுரலோகத்தை மட்டும் ஆட்சி பண்ணாம தேவலோகத்தையும் சேர்ந்து ஆட்சி பண்ணினார். அதனாலேயாக்கும் அவருக்கு எல்லாம் இல்லாம போச்சு. தேவலோகமான சொர்க்கத்தையும் மனுஷாலோடு ஸ்தானமான பூமியையும் உயிரினங்களோடெல்லாம் ஸ்தானமாயிருக்கிற பூமியையும் எல்லாம் அவரு தன்னோடு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தார். விஷ்ணு பகவான் வாமனனாയി அவதரிச்சு மகாபலியோடு அகங்காரத்தை இல்லாம பண்ணினார். சாவர்ணி மன்வந்தரத்துல அடுத்த தேவேந்திரனாயிட்டு ஸ்தானம் கொடுத்தார் பகவான் விஷ்ணு. மகிஷாசுரன், சும்ப நிசும்பர்கள், பண்டாசுரன், தாரிகன் இப்படி இருக்கிற அசுரர்களை இல்லாம பண்ணி உலகத்துல சமாதானத்தை உண்டாக்கின தேவி. அதனாலேயே தேவிய தைத்தியசமனி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 697வது நாமம் 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. ഇത് സർവലോക വശങ്കരി. സ്വന്തം ശക്തിയാല് ഉലകത്തെ സൃഷ്ടിച്ച് പരിപാലിக்கிற தேவி. இந்த உலகத்துல இருக்கிற சர்வ உயிரினங்களையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கா. எல்லா உலகங்களையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கா ஜெகதம்பிகை. ലളിതാംബികയോട് വാസസ്ഥാനமான അമൃതസാഗരം, അതേമാതിരി മണിദ്വീപ്, ചിന്താമണി ഗൃഹം സ്ഥിതി പണ്ണற
உலகத்தை சர்வலோகம் அப்படின்னு சொல்லப்படுறது. லலிதாம்பிகை தேவியோடு வாசஸ்தானமாயிருக்கிற அமிர்தசாகரவும் மணித்வீபும் சிந்தாமணி கிரகமும் எல்லாம் ஸ்திதி பண்ணுற லோகத்தை சர்வலோகம் அப்படின்னு தேவி பாகவதத்துல 12வது ஸ்கந்தத்துல சொல்லப்படுறது. பிரம்மலோகத்துக்கு மேல ஆயிட்டாக்கும் தேவியோடு சர்வலோகம் ஸ்திதி பண்றது. சர்வலோகங்களிலையும் வச்சு உத்தமமான லோகமானதுனாலேயாக்கும் சர்வலோகம் அப்படின்னு அதுக்கு பேரு வந்தது. கைலாசம் அப்படிங்கிறது சிவனோடு லோகமாக்கும், வைகுண்டம் விஷ்ணு லோகமாக்கும், கோலோகம் ஸ்ரீகிருஷ்ணனோடு லோகமாக்கும். இப்படி இருக்கிற உலகங்களை விட சிரேஷ்டமாயிட்டாக்கும் சர்வலோகம் இருக்கு அப்படின்னு வியாச மகர்ஷி ஜனமேஜயன் கிட்ட சொல்றத நமக்கு காணுறதுக்கு சாதிக்கும். தேவி பாகவதத்துல 12வது ஸ்கந்தத்துல 3 லோகங்களோடும் அந்த ஒரு பவிக்கிற அவஸ்தையை சங்கட அவஸ்தைய எல்லாம் இல்லாம பண்றதுக்காயிட்டு பிரம்மாண்டத்தோடு ஒரு கொடை மாதிரி சர்வலோகம் ஜொலிச்சு நிற்கிறது. திரிமூர்த்திகளை ஆதிபராசக்தி தேவியோடு சர்வலோகத்துக்கு வர சொல்லி கூட்டிட்டு போற பாகங்கள் எல்லாம் தேவி பாகவதம் 2ய ஸ்கந்தத்துல இருக்கு. திரிமூர்த்திகளோடும் தேவேந்திரனோடும் லோகங்கள் கடந்தாக்கும் சர்வலோகத்துல அவ எத்திச்சேர்ந்தா. அதனால இங்கே வாக்தேவிகள் தேவிய சர்வலோக வசங்கரி அப்படின்னு கூப்பிடுறான். 698வது நாமம் 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது சர்வார்த்ததாத்ரி. தர்மார்த்தம், அர்த்தார்த்தம், காமார்த்தம், டாப் மோஸ்ட் புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சார்த்தம், இப்படி இருக்கிற 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறவளாக்கும் தேவி. தேவி உபாசகர்களுக்கு, தேவி பக்தர்களுக்கு எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறவளாக்கும் சர்வார்த்ததாத்ரியா இருக்கிற தேவி. நாலு புருஷார்த்தங்களாக்குமே உள்ளது. அதையாக்குமே நம்ம பார்த்தோம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இப்படின்னு. மனுஷனோட வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் இருக்கு. பிரம்மத்திலேருந்து வந்திருக்கிற இந்த ஜீவாத்மாவை திரும்ப அந்த பரம்பொருளில கொண்டு போய் சேர்க்கணும். பரபிரம்ம லயனம் அதாக்கும் இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் புருஷார்த்தமா இருக்கிற மோட்சார்த்தம். ஆனா அந்த லட்சியத்துக்கு எத்திச்சேரணமானா தர்ம மார்க்கம் வழி ധനത്തെ സമ്പാദിച്ച് ആഗ്രഹങ്ങളെല്ലാം പൂർത്തീകരിക്കണം. അധർമ്മം വഴിയാ അന്യായമായി ധനസമ്പാദനം செஞ்சு பலவிதமான உபதிரவங்களை அடுத்தவாளுக்கு செஞ்சு இப்படியெல்லாம் இருக்கிறவாளுக்கு மோட்சம் கிடைக்காது. அப்படி இருக்கிறவா மரணத்துக்கு அப்புறம் பாபபலங்களை அனுபவிக்கிறதுக்காயிட்டு நரகலோகத்துக்கு போக வேண்டி வருது. உண்மையான சத்தியசந்தமாயிருக்கிற வாழ்க்கையினை கொண்டு செல்றவாளுக்கு அதிசீக்கிரமா அவளோட மோகங்கள் பூர்த்தீகரிக்கும். சொர்க்கம் தொடங்கின புண்ணியலோகத்துக்கு அவளுக்கு பிரவேசிக்கிறதுக்கு சாதிக்கும். அவளுக்கு மறுபடியும் ஒரு புனர்ஜென்மம் உண்டாகாது. அதனால எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிற தேவிய சர்வார்த்ததாத்ரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 699வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம் சாவித்ரி. பிரபஞ்சத்தை பிரசவிக்கிறவள், பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறவள்.
சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற சவிதாவோடு பத்னி சாவித்ரி, சூரியனுக்கு தேஜஸ கொடுக்கிறவள், இப்படின்னெல்லாம் சாவித்ரி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு. பராசக்தியோடு அனுகிரகத்தால தேவியோடு லோகத்துக்கு பிரவேசனம் கிடைச்ச சவிதாவோடு அதிதேவதையாயிட்டு சாவித்ரி அப்படிங்கிற பேரில ஃபேமஸான தேவி, அந்த தேவியாக்கும் சாவித்ரி தேவி. சாவித்ரி தேவியும் லலிதா தேவியும் எல்லாம் ஒന്നുதான். அஸ்வபதி ராஜாவுக்கு தேவியோடு அனுகிரகத்தால லக்ஷ்மி தேவிக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு புத்திரி ஜனிச்சார். அந்த புத்திரிக்கு சாவித்ரி அப்படின்னு பேரு போட்டார் ராஜா. ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற சாவித்திரிய திருமண வயசு வந்தோன நல்ல சத்குணம் இருக்கிற சத்தியவானுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார். ஒரு நாளைக்கு ஒரு மரத்து மேல ஏறின சத்தியவான் எதிர்பாராத விதமா அந்த மரத்திலேருந்து கீழே விழுந்து இறந்து போனார். ரொம்ப சங்கடப்பட்டா சாவித்ரி. தன்னோட கணவரை யமதர்மன் கொண்டு போறத பார்த்துட்டு பின்னால ஓடினான். யமதர்மன் சாவித்ரி கிட்ட வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு சொன்னார். அவாவா செஞ்ச கர்மபலத்தாலியாக்கும் ஜனன மரணங்கள் உண்டாகிறது அப்படின்னு சொன்னார். கர்மம் என்னவாக்கும் அப்படின்னும், கர்த்தாவும் போக்தாவும் ஆராக்கும் அப்படின்னும், ஜீவனும் பரமாத்மாவும் ஆராக்கும் அப்படின்னும் யமதர்மன் கிட்ட சாவித்ரி தேவி கேட்டா. கர்மபல சிந்தாந்தத்தை டீட்டெயில் ஆயிட்டு சாவித்ரிக்கு யமதர்மன் உபதேசிச்சார். ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற சாவித்ரி கிட்ட ஸ்பெஷலாயிட்டு மமதை தோணித்து யமதர்ம ராஜாவுக்கு. ஒரு பாசமே தோணித்து. கணவரான சத்தியவான மறுபடியும் ஜீவிப்பிச்சு அந்த சாவித்திரியோடு கூடிட்டு அனுப்பி வச்சார். அது மட்டுமில்லை, இறந்து போனதுக்கு அப்புறம் தேவியோடு உலகத்துக்கு போய் சேருவள் அப்படிங்கிற வரவும் யமன் சாவித்ரி தேவிக்கு கொடுத்து அனுகிரகிச்சார். தேவி உபாசனை வழியா ரொம்ப காலம் வாழ்ந்த சாவித்ரி மரணத்துக்கு அப்புறம் தேவியோடு உலகத்துக்கு போனா. யமதர்மன் கொடுத்த வரப்பிரசாதத்தாலேயாக்கும் அது. தேவியோடு உலகத்தில எத்தி சேர்ந்த சாவித்ரி சவிதாவோடு அதிஷ்டான தேவதையாயிட்டு மாறினான். அது மட்டுமில்லை, காயத்ரி மந்திரத்தோடு அதிஷ்டான தேவதையாயிட்டு சாவித்ரி மாறினான். தேவ சாவித்ரி அப்படிங்கிற பேரிலையும் சாவித்ரி அப்படிங்கிற பேரிலையும் பராசக்தியோட அனுகிரகத்தால இந்த தேவி ஃபேமஸ் ஆனா. அதனாலேயே சாவித்ரி தேவியும் ஜெகதீஸ்வரியும் ஒண்ணுதான். அதனாலேயே ஜெகதம்பிகைய சாவித்ரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 700வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. சச்சிதானந்த ரூபிணி. சச்சிதானந்த ரூபிணி. நாமங்களுக்கு நடுவில் பதத்தை பிரிக்காதைக்காக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பதத்தை பிரிச்சு அதுல என்னெல்லாம் பதங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். சச்சித் ஆனந்த ஸ்வரூபிணி. சச்சித் ஆனந்த ரூபிணி அதாக்கும் இந்த நாமம் சச்சிதானந்த ரூபிணி. நித்தியமாயிட்டும் சைதன்யமாயிட்டும் ஆனந்தமாயிட்டும் இருக்கிற தேவி அப்படின்னு அர்த்தம். சச்சித் ஆனந்தம், சச்சிதானந்தம். சத்தியமாயிட்டும் ஞானமாயிட்டும் ஆனந்தமாயிட்டும் இருக்கிற ரூபத்தோடு கூடினவளாக்கும் சச்சிதானந்த ரூபிணியாயிருக்கிற ஜெகதம்பிகை.